இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்ம தியானிச்சு வந்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்த தலைப்பு சங்கிலிகள் அறுக்கப்படும். சங்கிலிகள், நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா சங்கிலிகளும் இந்த மாதத்துல கர்த்தர் அறுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை நினைவுல கொண்டு ஜெபத்தோடு கூட நம்ம தேவனோட வசனத்தை தியானிக்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில இருக்க சங்கிலிகள் அறுபட போகுது. ஆமென், ஆமென். சரி, இப்போ வேதத்துல இருந்து நான் 3 காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரியலாவே உலக பிரகாரமாவே சங்கிலிகளால கட்டப்பட்ட 3 பேரு, சிறைச்சாலைக்கு போய் பிரிசனரா இருந்த 3 பேரு எப்படி வந்து அவங்களோட சங்கிலிகள் அறுக்கப்பட்டுச்சுன்னு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்மளோட சங்கிலிகள் கூட, நம்மளை பிடிச்சு கொண்டிருக்கிற எல்லா பாண்டேஜஸ், நம்மளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் கூட இந்த மாதத்துல அறுக்கப்படும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் விசுவாசிச்சு கர்த்தரோட வார்த்தையை கேட்போம். முதலாவது யோசேப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோசேப்பு வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டான் இல்லையா? செய்யாத ஒரு தவறுக்கு அவன் சிறைச்சாலையில இருந்தான். அவன் கட்டுண்டவனா இருந்தான். ஆனா அவன் எப்படி அந்த சிறையில இருந்து வெளியே வந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனோட தாட் என்ன இருந்துச்சு? பானபாத்திரக்காரன் கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, நீ என்ன நினைச்சுக்கோ, நீ நாளைக்கு விடுதலை ஆயிடுவ, நீ என்ன நினைச்சுக்கோ, நீ ஃபேரோவன் இடத்துல என்னை பத்தி சொல்லு, அப்போ நானும் கூட வெளியே வர முடியும் அப்படின்னு அவன் மனுஷன் தான் அவன் செய்த ஒரு காரியம். ஆனா அது அவனுக்கு உதவல. எப்படி சொல்றேன்னு பாருங்களேன். ஜெனசிஸ் ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த பானபாத்திரக்காரன் விடுதலையானா அவன் ஃபேரோன் இடத்துல கூட போயிட்டான். அவன் வந்து மறுபடியும் அவனோட வேலையை ரெஸ்யூம் பண்ணிட்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவர் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மனுஷன் நினைவு கூறல. சோ இந்த நாள்ல கூட நீங்க எந்த காரியத்துல சங்கிலினால கட்டப்பட்டிருக்கீங்க, இந்த காரியம் இதுல இருந்து எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த காரியத்துல இருந்து விடுதலை நம்மளோட முயற்சியில கிடைக்காது, மனுஷன் நினைச்சா கிடைக்காது. ஆனா கர்த்தர் நினைச்சா மனுஷங்களுக்கு நம்மள நினைப்பு ஊட்டி நமக்கு அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த வேதத்துல யோசேப்பை பத்தி இருக்கிற காரியம் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு சொல்லி அநேக இடங்கள்ல இருக்கு. அப்படியாய் ஏன் ஃபர்ஸ்ட் அந்த பானபாத்திரக்காரன் ஞாபகம் இல்லாதவன் நீங்க அது கூடவே வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்களேன். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது அப்படின்னு சொல்லி, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி யோசேப்பை பத்தி சொல்றான். சிறையில இருக்கும்போது எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, அதுக்கு அவன் விளக்கம் கொடுத்தான், அது அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அதனால பார்வோனுக்கு வந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தரத்துக்கு ரைட் பர்சன் யாரு? ஜோசப் அப்படின்னு சொல்லி அந்த பானபாத்திரக்காரன் சொல்றான். சோ இதுல இருந்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, கர்த்தர் நினைப்பூட்டினா மட்டும்தான் அந்த மனுஷனுக்கு நினைவு வரும். அப்போதான் அந்த சிறைச்சாலை கதவு அவனுக்கு திறக்கப்பட்டுச்சு. ஃபேரோ உடனே ஆர்டர் ரிலீஸ் பண்ணாங்க, உடனே யோசேப்பு விடுதலையானான். இந்த நாள்ல கூட நம்மளோட சங்கிலி அறுக்கப்படணும் அப்படின்னா we should wait for God's time, God's purpose. கர்த்தரோட நோக்கம், கர்த்தரோட வேலை வரும் பொழுது நிச்சயமாய் நம்மளோட சங்கிலிகள் அறுக்கப்படும். நம்ம அது வரைக்கும் என்ன செய்யணும்? we have to be patient. நம்ம பொறுமையோடு கூட காத்திருக்கணும். இங்க பாருங்களேன் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். அப்போ இங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம எந்த வார்த்தையை புடிச்சுக்கொள்ள போறோம்னா, தீவிரமாய் கர்த்தரோட நேரம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா எந்த சங்கிலியுமே நம்மளை பிடிக்க முடியாதுங்க, எந்த சங்கிலியுமே நம்மளை கட்டி வைக்க முடியாது. எல்லா சங்கிலிகளும் அறுபட்டு போகும். கர்த்தரோட வேலை வந்துருச்சு அப்படின்னா, காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா, காட்ஸ் பர்பஸ் நிறைவேற நேரம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா சங்கிலிகள் அறுக்கப்படும். இப்பொழுது கூட தீர்க்கதரிசி மூலமா நம்மளுக்கு வந்த வார்த்தை, இந்த பிப்ரவரி வாக்குத்தத்தம், சங்கிலிகள் அறுக்கப்படும். இந்த வார்த்தை பிடிச்சுக்கொள்ளுவோம். கர்த்தாவே உம்முடைய வேலை வந்துச்சுன்னு சொன்னீங்களே, கர்த்தாவே நீங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்களே, என்ன கட்டி வச்சிருக்கிற இந்த சங்கிலி இயேசுவின் நாமத்துல அறுபடட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க
கர்த்தரை கேளுங்க. உங்களோட வேலை வந்துச்சு, சீக்கிரமாய் தீவிரமாய் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணி உங்களோட காரியங்கள் எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகி நீங்க இயேசுவின் நாமத்துல சந்தோஷமா இருப்பீங்க. அடுத்த ஒரு காரியம், 3 நபர் சொன்னேன் இல்லையா, இரண்டாவதா யார வந்து சிறைச்சாலையில வச்சாங்க அப்படின்னா, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பீட்டரை கொண்டு போய் சிறைச்சாலையில வச்சாங்க இல்லையா. இப்போ நான் வந்து யோசேப்புக்கு என்ன சொன்னேன், எது அவனை விடுதலை பண்ணுச்சு, எதனால அவனோட சங்கிலி அறுக்கப்பட்டுச்சு, காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் டைமிங் வரும்போது அவனோட சங்கிலி அறுக்கப்பட்டுச்சு. பேதுருக்கு எதனால அவனோட சங்கிலி அறுக்கப்பட்டுச்சு, அவனுக்கு எப்படி விடுதலை கிடைச்சது அப்படின்னா, பிரேயர், சபையெல்லாம் கூடி ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது இல்லையா. பிரேயர் ஆஃப் சர்ச். வாங்க என்னோட கூட நம்ம இந்த வசனத்தை தியானிப்போமே. ஆக்ட்ஸ் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணார்கள். சபை ஊக்கமா பேதுருக்காக ஜெபம் பண்ணுச்சு. அப்ப என்னாச்சு, 7வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. இப்ப பாத்தீங்களா, இங்கேயும் அங்க தீவிரமா ஃபாஸ்டா ஜோசப் ரெடி பண்ணி கொண்டு போனாங்க. இங்க ஏஞ்சல் வந்து என்ன சொல்லுது, பீட்டரை சீக்கிரமாய் சீக்கிரமாய் சீக்கிரமாய். இதனால ஜெபம், சபையார் கூடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் துரிதமாய் காரியங்களை பேதுருவோட வாழ்க்கையில நடைபெடுத்துச்சு. பேதுரு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது துரிதமா ஃபாஸ்டா தூதர்கள் வந்து அவனுக்கு இந்த காரியத்தை செஞ்சாங்க. இந்த நாள்ல கூட நீங்க ஒரு சபையில அங்கத்தினரா இருக்கீங்களா, உங்க வாழ்க்கையில சபை கூடுதல் இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு சபை கூடி ஜெபிக்குமா, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஏங்கி தவிக்கும் பொழுது, நீங்க உங்களுக்குன்னு ஒரு சபை கூடுதலாய் சபையாய் சேர்ந்து உங்க காரியத்துக்கு ஜெபம் பண்றாங்களா? இந்த நாள்ல யோசிச்சு பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போற வழக்கம் உங்க வாழ்க்கையில இருக்குதா? நீங்க மட்டும் அப்படி செய்து பாருங்களேன். எந்த சங்கிலியும் உங்களை கட்டி வைக்க முடியாதுங்க, எந்த சங்கிலியும் உங்களோட வளர்ச்சியை முடக்க முடியாதுங்க. இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவரோட ஓய்வுனால சாபத் டேவை நான் ஹானர் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சபைக்கு போங்க. உங்க வாழ்க்கையில இருக்க சங்கிலிகள் அறுக்கப்படும் இயேசுவின் நாமத்துல. 3ஆவதா நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா, இது உங்க எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். பவுலும் சீலாவும் சிறையில இருக்கும் பொழுது அவங்களையும் எது விடுவிச்சுது அப்படின்னா, ஒரு earthquake வந்து அவங்கள விடுவிச்சுச்சு. அந்த பிரிசன் கதவு எல்லாம் திறந்துச்சு. எப்போ வாங்க வசனத்தை பார்ப்போம். ஆக்ட்ஸ் 16வது அதிகாரம், ஓகேவா, 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. பாத்தீங்களா, இங்க எந்த இடத்துல என்ன அவங்களோட கட்டை விடுவிச்சுச்சு, எது அவங்களோட சங்கிலியில இருந்து விடுதலை தந்துச்சு? பிரைஸ். சிறைச்சாலை துதிக்கிற இடமா? சிறைச்சாலையில சந்தோஷமா துதிக்க முடியுமா? இல்ல, கட்டுகள் அவங்களை நெருக்குச்சு, வலி, வேதனை, சங்கடங்கள். ஆனாலும் தேவனுக்கு செலுத்துற துதி அவங்க மறக்கல. ஆனாலும் தேவனை போற்றி பாடினாங்க. அப்போ என்னாச்சு, அப்படியே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, நில நடுக்கம் உண்டாச்சு, அஸ்திபாரங்கள் அசஞ்சிச்சு. அந்த மாதிரி இந்த வேலையிலையும் உங்களை எது கட்டி வச்சிருக்கு, எது உங்களை கட்டி வைத்திருக்கிறது? துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமையானவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உமக்கு முன்னாடி என்னுடைய சூழ்நிலை எம்மாத்திரம் சுவாமி. பிசிக்கலா இருக்க செயினே இப்படி ஒட்டஞ்சி தெரிச்சு போகும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்க கட்டுகள் எம்மாத்திரங்க, நம்மளோட பிரச்சனை எம்மாத்திரங்க. இந்த வேலையில தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்க பர்பஸ் நிறைவேறட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக என்ன வச்சிருக்கீங்க சுவாமி. நான் பேஷண்டா இருக்கேன், நான் உங்க வேலை வரட்டும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்க வேலையில தீவிரமாய் காரியங்கள் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்களும் ஜெபம்
prayer from church. சபையிலிருந்து ஒரு ஜெபம் உங்களுக்காக ஏறெடுக்கப்படட்டும். இன்னைக்கு ஒரு சபையை தீர்மானிங்க, அடையாளத்தோட ஆவிக்குரிய சபையை கண்டுபிடிங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க சபைக்கு போங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரு செகண்டும் துதி உங்க நாவல இருக்கட்டும். நீங்க பிரேஸ் பண்ண எரிகோ மதுல இப்படி அன்னைக்கு பிளாட்டா விழுந்துச்சோ அதே மாதிரி உங்க சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்படும். இயேசுவின் நாமத்துல நீங்க ஜெயாலியா வாழ்வீங்க. எந்த சங்கிலியும் எந்த அடிமைத்தனமும் நம்மளை அடிமையாக்க முடியாது. நம்மளை எந்த பாண்டேஜ்குள்ளேயும் வைக்கவே முடியாது. நம்மளோட ஜீவனுள்ள வார்த்தை இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறாரே, அதை கிளைம் பண்ணுங்க. உங்களோட கட்டுகள், உங்களோட சங்கிலிகள் இயேசுவின் நாமத்துல அறுக்கப்படும். ஜெபம் செய்வோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. இந்த நாள்ல கூட அப்பா இந்த 3 காரியம் எங்க வாழ்க்கையில இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவே சபை கூடி எங்களுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே praise துதி எங்களோட வாழ்க்கையில இருக்கட்டும் சுவாமி. அதே மாதிரி God's divine purpose எங்க வாழ்க்கையில உங்க purpose நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த 3 காரியமும் எங்களுக்குள்ள இருக்கட்டும். எங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்துல அறுக்கப்படட்டும் ராஜா, அறுக்கப்படட்டும் சுவாமி. இந்த 3 காரியங்களை நாங்க செய்யும் பொழுது, இந்த 3 காரியங்களை நாங்க தியானிச்சு எங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா எங்க சங்கிலிகளை விடுவிப்பாரு அப்படின்னு நாங்க விசுவாசிக்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒரு மாற்றத்துக்கான கிருபை தாங்க. தொடர்ந்து எங்க ஒருவருடைய கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.